தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயண யாத்திரை. இந்த யாத்திரையிலே பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே, ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களே, ஐயா அண்ணாமலை அவர்களே, திரு ரெட்டி அவர்களே, திரு எல் முருகன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தலைவர்களே, அனைத்து நமது கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களே, எதிரே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, ஜல்லிக்கட்டு காளையாக இங்கு அமர்ந்திருக்கும் வீர இளைஞர்களே, அனைவருக்கும் எனது பொன்மாலை பொழுதின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2-3 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் டிவியில எல்லாம் திரு ஊழலை உலகுக்கு அறிமுகப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரர்கள் நாங்க கோயம்புத்தூர்ல 20 கிலோமீட்டர் சாலையை போட்டோம். அன்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நான் தெரிவித்துக் கொள்வது என்றால் 10 கிலோமீட்டர் சாலையை போட்டு 20 கிலோமீட்டர் ரோட போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் 800 கிலோமீட்டர் சம்ருதி மகாமார்க்கா என்ற சாலையை திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். 800 கிலோமீட்டர். மெட்ராஸ்ல இன்னும் தண்ணி பிரச்சனையே உன்னால தீர்க்க முடியல. இன்னும் மெட்ரோ வாட்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மெட்ரோ வாட்டர் தண்ணி பிரச்சனையை மெட்ராஸ்ல தீர்க்க முடியாத திரு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் வளர்ச்சி பாதையை எங்கே கொண்டு போக முடியும்? இதை முறியடிப்பதற்கு தான் இந்த வெற்றி பயணம் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த பயணம் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் உங்களுக்கு எல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு சுதந்திரம் 1947 கிடைச்சு. உண்மையான சுதந்திரம் எப்பங்க கிடைச்சு? 2014 தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த ஆனதுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. தமிழ்நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்க போகுது? தமிழ்நாட்டுக்கு வர்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டா தான் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும். எந்த கட்சிக்காரரும் கொடி கட்டக்கூடாது, எந்த கட்சிக்காரரும் மீட்டிங் போடக்கூடாது, எந்த கட்சிக்காரரும் எதுவுமே பண்ணக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒவ்வொரு சலுகைகளை வைத்து ஓட்டு கேட்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓங்கி அடித்து விரட்டி அடித்துக்கூடிய இந்த கூட்டம் கடைசி வரை ஓங்காமல் ஒளியாமல் ஒன்றாக நின்று ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்ற வார்த்தைக்கு உட்பட்டு நாம் எல்லாம் ஒன்று பெறுவோம். இந்த உதவி முதலமைச்சர் அவர்கள் 3 நாளா சொல்லிட்டு இருக்காரு, அடிமைகளை ஒண்ணு சேர்க்கிறாங்க. இந்த கூட்டணி கட்சி மக்களுக்கு அடிமை. இந்த கூட்டணி கட்சி மக்களுக்கு அன்புக்கும் அடிமை, பண்புக்கும் அடிமை, மக்களுடைய மரியாதைக்கும் கூட்டணி கட்சி அடிமை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிமை இல்ல. வாய முதல்ல அடக்கி பேசுங்க. அடக்கி பேசலாம். ஒருத்தர் இருக்காரு டெல்லியில, ஒரு கூட்டம் இருக்கு. இந்தியாவிலே அதிகப்படியான எம்பி இந்த கூட்டம், இந்தியாவிலே அதிகப்படியான எம்எல்ஏ இந்த கூட்டம், இந்தியாவிலே அதிகமா உலகத்திலே உறுப்பினர் உள்ள இந்த கூட்டம். இந்த கூட்டம்லாம் ஒன்னா மூச்சு விட்டாவே திராவிட கழகம் எங்க போகும்னு தெரியாது. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்களா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிதே ஆகணும். உங்களுக்கெல்லாம் டெல்லி திகார் சிறை திறந்திருக்கு. டெல்லி திகார் சிறைக்கு போறது உங்களுக்கு ஒன்னும் புதுசு கிடையாது. அம்மா கனிமொழி அவர்கள் இருக்காங்கல்ல, அம்மா கனிமொழி அவர்கள் அவங்க ஊழல்ல போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வரையில சுதந்திர போராட்ட வீரரை வரவேற்ற மாதிரி விமான நிலையத்தில் வரவேற்கிறது. தமிழக மக்கள் முதல்ல நம்ம காரியகர்த்தா யோசனை பண்ணுங்க. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தமிழ்நாட்டில் மரியாதை கிடையாது. ஊழல் பண்றவனுக்கும் அடுத்தவனை ஒழிச்சு கட்டுறவனுக்கும் அவனுக்கு தான் மரியாதை. இந்த மரியாதை போக்கி சுதந்திரம் வேணும். அடுத்து யாருங்க போறார்? 2026 திரு ஸ்டாலின் அவர் பிள்ளையோட டெல்லி திகார் ஜெயிலுக்கு போறாரு. இவர் போறதோடு மட்டுமல்லாது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இவர் கணக்கு காட்டி ஆகணும் எவ்வளவு ஊழல் பண்ணோம். இப்பதான் நரேந்திர மோடி ஐயா சொன்னாரு, ஒரே குடும்பத்தில் அத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யற இந்த ஆட்சி தூக்கி போட வேண்டிய ஆட்சி, தூக்கி எறிய வேண்டிய ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறியணும். இப்படிப்பட்டவர்களை எதுவுமே செய்யாம
பிரதம மந்திரி யோஜனை வீட்டு வசதியில இருந்து கேஸ்ல இருந்து ரோடுல இருந்து அத்தனையும் திரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நரேந்திர மோடி சாரோட நம்ம சர்க்கார் பாரதிய ஜனதா பார்ட்டி அலையன்ஸ் சர்க்கார்ல சலுகை நடக்குது. ஒண்ணுமே பண்ணாம பாரதிய ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணல. பாரதிய ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கி கோரிக்கைகளை நிறைவேற்றாத அரசு. இப்ப ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே, சீனியர் சிட்டிசனுக்கு நாங்க ரேஷன் கொண்டு போய் கொடுக்க போறோம். எத்தனை பேருக்கு ரேஷன் கொடுத்தாங்க? எல்லாம் மக்களை ஏமாத்துறது எப்படி, ஊழல் பண்றது எப்படி, இப்படிப்பட்ட தப்பான ஒரு அரசாங்கத்தை தூக்கி எறியக்கூடிய சக்தி இந்த பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது. நீங்கள் செயல்பட வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டும். எனக்கு அங்கே மும்பையிலிருந்து இந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்கணும். இந்த முதல் உருவாகிற இந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக அமைய வேண்டும். தமிழகத்தில் இந்த ஆட்சி அமைய வேண்டும். யாருக்கும் இங்க பாதுகாப்பு இல்ல சார். தமிழ்நாட்டில் போலீஸ்க்கே பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் கட்சி, அப்புறம் மக்கள், அப்புறம் தொண்டர்கள், யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த அரசாங்கத்தினுடைய ஒரே குறைனாலதான் கரூர் சம்பவம். இப்ப எல்லாரும் பேசினாங்க, நான் நிப்பாட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஆகவே பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம், அவங்க குடும்பத்துக்கு காசு சேர்க்கிற அரசாங்கம், ஊழலை உலகுக்கு ஏற்படுத்திய ஊழலுக்கு ஊழலை அறிமுகப்படுத்திய அரசாங்கத்தை தூக்கி எறியுங்கள். திரு ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு ஆளுக்கு உங்களால் அந்த டிஎம்கே அரசாங்கத்தால் பதில் சொல்ல முடியல. ஒரு ஆளுக்கு பதில் சொல்ல முடியல. அடுத்து நயினார் அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு. நயினார் அண்ணன் எம்ஜிஆர் கவர்மெண்ட்ல அமைச்சரா இருந்து நல்ல ஒரு திறம்பட செயல்படக்கூடிய திறமையான அரசியல்வாதி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கரம் பலப்பெற வேண்டும். இந்த நாடு முன்னேறணும்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக